என்னம்மா பவிய பாத்தீங்களா? அவகிட்ட ஏதாவது பேசுனீங்களா? என்ன சொன்னாமா? நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அவளை சமாதானப்படுத்தலான்னு போனேன். ஆனா அவ பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப கோவமா இருக்கா. அம்மா என்னம்மா பண்றது? இனிமே என்ன பண்ண அவளோட கோவம் குறையுமா? நானும் எவ்வளவு முறைதாமா சாரி கேக்குறது. இனிமே என்ன பண்ணணும்னே தெரியல. அவ கோவம் குறையவே மாட்டேங்குதுமா. குட்டி, அவ கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அவ மட்டும் இல்ல, அவ இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படித்தானே நடந்துக்குவா. குட்டி, ஒரு பொண்ணு தம் புருஷனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பா. ஆனா தம் புருஷனையே விட்டு கொடுக்க மாட்டா. இனிமே பவி சமாதானம் ஆகணும்னா நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேம்மா. ஆனா அவ அதெல்லாம் விட்டு முகம் கொடுத்து கூட பேசாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காமா. எரிச்சல் தாமா வருது. அவளுக்கு எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் ஒரு நாள் குறையும் குட்டி. எல்லாத்துக்கும் காலம்தான் மருந்து. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாகும். வேற வழி இல்ல குட்டி. பவி மனசு மாறுற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா ஒண்ணு, நீ இப்படியே விட்டுட்டு ஒதுங்கிடக்கூடாது. அவ மனச மாத்துறதுக்கு விடாம நீ முயற்சி பண்ணு. உன்னை பார்க்க பார்க்க அவளுக்கு உங்களோட பழைய காதல் ஞாபகத்துக்கு வந்துரும். கண்டிப்பா அவ நடந்ததையெல்லாம் மறந்து உன்னை மன்னிச்சிருவா குட்டி. புரியுதுமா. வேற வழி இல்ல. காலம் கனியட்டும்னு காத்துக்கிட்டு தான் இருக்கணும். வேற என்னமா பண்றது? ஆமா குட்டி, பவி ரொம்ப நல்ல பொண்ணு. நானும் அவகிட்ட விஷயத்த சொல்லாம இருந்தது தப்புதான். அதான் என் மேலயும் அவ கோவமா இருக்கா. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கூட பேசுற மாதிரி இருந்தாலாவது எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு குட்டி. இனிமே எல்லாமே கடவுள் தான் பாத்துக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல குட்டி? என்னடி சந்தோஷம் பவித்ராவும் எவ்வளவு அந்யோன்யமா ஒன்னா குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்படி ஆயி போச்சே. என்னடி சொல்ற? பவித்ராக்கும் சந்தோஷ்க்கும் என்னாச்சு? கொஞ்ச நாளா நீ ஊர்ல இல்லையா? ஆமா. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. பவித்ரா சந்தோஷ் கிட்ட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு லக்ஷ்மியும் பகைச்சுக்கிட்டு ஹரிசார் வீட்ல தானே இருக்கா. அப்படியா? இந்த விஷயத்த போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. ரொம்ப முக்கியம். இப்ப நடந்தது பாரு, அதுதான் ஹைலைட். என்னடி சொல்ற? அப்படி என்ன நடந்தது? நடந்ததா? இந்தா செல்லுல இருக்க வீடியோ பாப்போம். பாரு, நல்லா பாரு. ஏய், என்னடி இது? ஒரு ஆம்பளை போயும் ஒரு பொம்பளை கையால போய் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கா. என்னதான் பெரிய மனுஷங்கன்னு சொன்னாலும் அவங்க வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு இப்படி சந்தி சிரிக்கிற மாதிரி பொது இடத்துல நடந்தா? டேய், என்னடா என்னைய போக விட்டு என் முதுகுக்கு பின்னாடி பேசுறியா? எதுவா இருந்தாலும் நேரா பேசுடா. உங்க வீட்டுல பிரச்சனையே நடக்கலையா? உன் பொண்டாட்டி உன்னை கழுவி ஊத்தல? இந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைன்னா வந்துருவீங்களே வரிஞ்சு கட்டிக்கிட்டு. இப்ப என்ன, என் பேர அவன் மாமனார் தானே அடிச்சான். இதெல்லாம் ஒரு விஷயமாடா? திருவேங்கடம் சார், நாங்க இப்ப பேசுறது அந்த பிரச்சனையை பத்தி இல்ல. வேற எந்த பிரச்சனை? உங்க வீட்ல என்ன பிரச்சனைக்கா பஞ்சம்? ஹாஸ்பிட்டல்ல வச்சு உங்க பேரனை பவித்ரா பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டா. என்ன சொல்ற? யாராவது சொல்லி கேட்டு இந்த புரணி பேசுற கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் பேரன் ஒண்ணு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வர்றவன் கிடையாது. அவன் என் பேரன், அவன் என்னோட வளர்ப்பு. திருவேங்கடம் சார், ஆதாரம் இல்லாம நாங்க எதுவும் சொல்லல. இதோ இந்த போனை பாருங்க. என்னது ஆதாரம்? செல்போன் இருக்கா? ஆமாங்க, நீங்களே பாருங்க. நல்லா பாருங்க. நல்லா பாருங்க உங்க வளர்ப்பு எப்படி இருக்குன்னு. என்னவோ சொன்னீங்க, என் பேரன் சூரன்னு எப்படி பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு நின்னுட்டு இருக்கான்னு கண்ணால தானே பாத்தீங்க? உண்மைதானே?
இல்ல சும்மா இந்த சினிமா நடிகைங்க சொல்ற மாதிரி இல்ல இது என் பேரன் இல்ல மாஃபிங் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்ல போறீங்களா? சொல்லுங்க திருவேங்கடம் சார். ம், அ, குட்டி ஆ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டீ மட்டும் கொடுக்குறீங்களாம்மா? ஏன் என்னாச்சு? எப்போ? இல்ல அவ்வளவு இல்லம்மா, லைட்டா தான் எங்க வலிக்குது. இங்கயா? ஆமா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆபீஸ் மெயில் அனுப்பிட்டு இருக்கேம்மா. ம், அதனால தான் கொஞ்சம் தலைவலிக்குது. சரி சரி எடுத்துட்டு வரேன். குட்டி காமி, எந்த பக்கம் வலிக்குது? என்னம்மா இதுல வேணாமா? எந்த பக்கம் வலிக்குதுன்னு சொல்லு. இந்த பக்கம். இங்கயா? எப்படி இருக்கு? போதுமா? பரவாயில்ல, டீ சாப்பிட்டா சரியா போயிடும். குட்டி, நீ பவி பத்தியே நினைச்சிட்டு இருக்க இல்லையா? அதுதான் உனக்கு தலைவலி. ஏண்டா இவ்வளவு நினைக்கிற? ஆ? எல்லாமே டென்ஷனால தான் நடக்குது. சரி, வாசனைப்புடி. சரி, நான் உனக்கு சூடா இஞ்சி டீ எடுத்துட்டு வந்து தரேன். ம்? சரிம்மா. நீ வேலையை பாரு. டேய் சந்தோஷ், ஏய் என்ன தாத்தா? இந்த பார், என்ன தாத்தா? வாயை திறந்து கொன்றுவ ராஸ்கல். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் தாத்தா ஏன் இவ்வளவு கத்துறீங்க? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? நீ எதுவும் பண்ணல, அதான்டா இங்க பிரச்சனை. என்னப்பா என்னாச்சு? ஏன் குட்டியை திட்டுறீங்க? பொம்பளை கையால அடி வாங்கிட்டு வந்திருக்கான். இவனை எல்லாம் என்னத்த சொல்ல சொல்ற? உங்களுக்கு யார் தாத்தா சொன்னது? எனக்கு யாரா சொல்லணும்? நீ அடி வாங்கினத இந்த பிளாட்ல இருக்கிற அத்தனை பேருமே வீடியோவா தான் பார்த்துட்டு இருக்காங்களே. ஏண்டா, ஒரு பொம்பளை கையால அடி வாங்கிட்டு வந்திருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அப்பா என்னப்பா, அங்க என்ன நடந்துச்சோ, பவி எந்த நிலைமையில இருந்தாளோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா. ஆமா, எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. எல்லாத்தையும் நீ சொல்லி கொடுத்தா நான் தெரிஞ்சுக்கணும். ஏண்டா, உன்னை அடிச்சு அவ அப்பனை நீ அடிச்சுட்டு வந்தப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? அதே வாயால உன்னை கேவலமா பேச வச்சுட்டியாடா. தாத்தா தாத்தா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க எதுக்கு தாத்தா இப்படி தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டும்டா. ஆனா ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சிருக்கா, அத வாங்கிட்டு வந்திருக்கே நீ. அவளை அங்கேயே வெளுத்து வாங்கி இருக்கணும் நீ. அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்கே நீயே. லட்சுமி, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதேன்னு. அவ தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துருவான்னு அப்பவே சொன்னேன். அது என்ன நடந்திருக்கு பார்த்தல? வெளியில தலை காட்ட முடியல. என்னப்பா என்னப்பா பேசுறீங்க? குட்டி ஏற்கனவே நொந்து போயிருக்கான், அவனுக்கு தலைவலி வேற இருக்கு. நீங்க இப்படி பேசாதீங்கப்பா. நீ டீய குடி. ஆமா, எங்கிட்ட வந்து நல்லா பேசு. இவனோட இந்த நிலைமை காரணமே நீதான். மருமகன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனல, இப்ப இவனை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கான்னு பாரு. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எங்க ஏற போகுது? இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி சரி, நீ இத குடி. டீ குடிடா, தலைவலி இருக்குல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத, டீய குடி. ஆய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது அதோட வேலையை தான் காட்டும். அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிறவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு அழகு பார்த்து அவளுக்கு சகல வசதிகளும் செஞ்சு கொடுத்து இப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா அவ இப்படித்தான் பண்ணுவா. நான் ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பேரனை கை நீட்டி அடிச்சிருப்பா. நான் அங்க இருந்திருக்கணும், அவ கைய உடைச்சிருப்பேன்.
வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற திமிரு தாண்டி உன்னை இப்படியெல்லாம் செய்ய சொல்லுது. ஆம்பளை சம்பாரிச்சு போட்டு பொம்பளை ஆக்கி போட்டாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். பொம்பளை நீ சம்பாதிக்கவும் யாரோட தயவுதாட்சணியும் வேணான்னு உன் இஷ்டத்துக்கு ஆறல்ல. ஆட்டத்தை இன்னைக்கு நான் அடக்கறேன்டி. தாத்தா 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 என்ன என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? அடிச்சு வேலைக்கு போற திமிர்ல தான்டா அவ உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா. இந்த சர்டிபிகேட் நான் இப்ப என்ன பண்றது பாரு. தாத்தா தாத்தா வேணாம், சும்மா இருங்க தாத்தா. தாத்தா தாத்தா சொல்றத கேளுங்க தாத்தா. தாத்தா 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 என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? தெரியாதுடா. நீங்க தாத்தா சர்டிபிகேட்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டியா? இல்ல பவி, ஏண்டா உனக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணம்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் மேல கோவமா இருந்தா என்கிட்ட காட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு சீப்பா என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம். இல்ல பவி, சத்தியமா நான் பண்ணல. நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேள. சத்தியமா நான் எரிக்கல. தாத்தா தான் கோவத்துல. உன் விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை. உடம்பு முழுக்க கெட்ட எண்ணம் தான் ஓடுது. அதான் இந்த ரவுடி புத்தி பொறுக்கி புத்தியோட அலைஞ்சிட்டு இருக்க. ஐயோ அப்படிலாம் இல்ல பவி, ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேள. சத்தியமா நான் எரிக்கல பவி. என்ன சொல்ல போற?
நான் எரிக்கல, தானா எரிஞ்சதுன்னு சொல்ல போறியா? அதான் உன் கையில எரிஞ்சிட்டு இருந்த சர்டிபிகேட்ஸ நான் பார்த்தேனே. இதை விட என்னடா வேணும்? என்ன முட்டாள்னு நினைச்சியா? இல்ல பவி, சத்தியமா நான் எரிக்கல பவி. இதா பவி, நம்பு பவி. என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். படு பாவி, உன்னெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. என்ன செருப்பால அடிச்சுக்கணும்டா. உன்னை உருகி உருகி லவ் பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஐயோ பவி, எப்ப பாரு நீ என்ன தப்பா தாண்டி நினைச்சிட்டு இருக்க. சத்தியமா நான் இத பண்ணல பவி, நான் பண்ணல. பொறுக்கித்தனத்தை தான் நான் நேர்ல பாத்துட்டேனே. பவி, உன் கூட இத்தனை நாள் சேர்ந்து வாழ்ந்தேன்னு நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா இருக்கு. ஒரு பொறுக்கி கூட ரவுடி கூடயா நான் இவ்வளவு நாள் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். எவ்வளவு பெரிய முட்டாளாக்கிட்டல. என் அப்பா அப்பவே சொன்னாரு, லவ் மேரேஜ் வேண்டாம், நல்ல பையனா பார்த்து சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு. என்ன சொல்லணும், எல்லாம் ஏன் தப்புதான். பவி, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இப்படி விடாத. சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி ஒரு தப்பான ஆள் கிடையாது நான். பவி, ஒரே ஒரு தப்பு பண்ண ஒத்துக்கிறேன், இங்க பாரு. ஆனா அது கூட நான் உனக்கு துரோகமா பண்ணல பவி. அவளுக்கு உதவி பண்ண போய் தான் நான் இப்படி எல்லாம் ஆயிட்டு வந்து நிக்கிறேன். அதுக்காக நான் எத்தனையோ முறை உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் பவி. திரும்ப திரும்ப நீ இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தான் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இன்னும் என்ன புரியணும்? இன்னும் என்ன புரியணும் எனக்கு? அதான் என் கண்ணு முன்னாடியே உன் புத்திய பார்த்து புரிஞ்சுக்கிட்டேனே. ஆனா ஒண்ணு சந்தோஷ், இந்த சர்டிபிகேட்ஸ் இல்லனா நான் வேலைக்கு போக மாட்டேன், சம்பாதிக்க முடியாது, மறுபடியும் உன் கால்ல வந்து விழுவேன்னு மனக்கணக்கு மட்டும் போடாத. ஐயோ பவி, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல. நீயா கற்பனை பண்ணி இப்படி எல்லாம் பேசாத பவி. வாய மூடு. இந்த பவித்ராவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டேன். என்கிட்ட உன் வேலை காமிச்சிட்டல, என் மூஞ்சிலே முழிக்காத. ஐயோ பவி, பவி ப்ளீஸ் பவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சத்தியமா, அம்மா சத்தியமா இத நான் பண்ணல, தாத்தா தான் பவி எரிச்சாரு. பவி நீ கொஞ்சம் என்ன நம்பு பவி. உனக்கு அசிங்கமாவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பொய் பொய் பொய். எவ்வளவுதான் பொய் சொல்வ? நீ எரிச்சிட்டு தாத்தா மேல பழிய போடுற. அதான் நான் கண்ணால பார்த்தேன்றல. இனிமே என் முன்னாடி வராத, அவ்வளவுதான்.